ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. நம்ம கல்வி முறையில் ரொம்ப பின்னோக்கி இருக்கிறோம். ஏனென்றால் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்த பட்டதாரிகளுக்கு அவங்க படித்த படிப்புக்கேற்ற வேலைகள் இல்லாதது தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மீனினுடைய திறமையை கண்டுபிடிப்பதற்கு அந்த மீனை ஒரு மரமேற சொன்னால் ஏற முடியுமா? எதற்கு? அந்த மீனுக்கு மரமேற தெரியாது. அதுக்கு தண்ணீரில் நீச்சல் அடிக்க மட்டும்தான் தெரியும். ஸோ நம்ம பிள்ளைகளுக்கு எந்த டேலண்ட் இருக்கிறதோ அந்த வேலையில் தான் உயர முடியும். மெடிசின் படித்தவனுக்கு கம்ப்யூட்டர் பற்றி என்ன தெரியும்? அப்படியே நம்ம குழந்தைகளுக்கு என்ன திறமை இருக்கிறது தெரிந்து கொள்ளாமல் நாமே ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடித்து எல்லோருக்கும் ஒரே விதமான டெஸ்ட் வச்சு அதில் அவன் ஃபெயிலாகி விட்டால் அவனின் மேல் வேலை காவாதவன் என்று ஃபெயில்யூர் என்று முத்திரை போடுகிறோம். அது ரொம்ப ரொம்ப தவறு. அதுக்கு காரணம் நம்ம கல்வி முறை தான் தவறு. இன்னொரு விஷயம், நம்ம ஹிந்து சாம்பிரதாயப்படி கல்யாணத்தில் கன்னியாதானம் செய்தால் எவ்வளவு புண்ணியம் என்றால், ஒரு கன்னியாதானம் செய்தாலே 21 தலைமுறைக்கு வரும் அந்த புண்ணியம். நடந்து முடிந்த 10 தலைமுறை, வருங்கால 10 தலைமுறை, இன்னொன்றிப்பு செய்யும் தலைமுறை என்று சொல்வார்கள். ஒரு மனிதனுக்கு தங்கத்தை தானம் செய்வதை விட கன்னியாதானம் தான் உயர்ந்தது என்று சொல்வார்கள். 11 லட்சம் பிராமணர்களுக்கு அன்னதானம் விட ஒரு கன்னியாதானம் தான் உயர்ந்தது. 11,000 பசுமாடுகளை தானம் செய்வதை விட ஒரு கன்னியாதானம் தான் உயர்ந்தது. அதனால தான் ஒவ்வொரு பெண் குழந்தை அவளை வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்தையர்களுக்கு கண்டிப்பாக அந்த கன்னியாதானம் செய்யும் பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். அவளுக்கு பிடிச்சவனை காதலித்து அவனோட போய் எங்கேயோ கல்யாணம் செய்து கொள்ளாமல் பெரியவர்கள் நிர்ணயம் செய்த கல்யாணத்தை செய்து கொண்டு அந்த தாய் தந்தையர்களுக்கு அந்த கன்னியாதானம் செய்யும் வரம், அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ப்ளீஸ் பெண் குழந்தைகளே, நன்றி, வணக்கம்.